என்னுடைய ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஆண்டர்பிரனர்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே. அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூவ்ஸ் எல்லாமே வி கால் இட் அ ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸாக இருக்கும். ஆமாம், அவருடைய மூவே வந்து வித்தியாசமாக இருக்கும், பலனுள்ளதாக இருக்கும், அந்த நிறுவனத்துக்கு பெரிய பலனை கொண்டு வரக்கூடிய ஒரு மூவ்ஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் அவருடைய அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் நிறையா இன்டைரக்டாகவும் கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏதாவது ஒரு மூமெண்ட் சார் ஸ்டீவ் ஜாப்ஸோட இந்த மூவ் எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதாவது ஆப்பிள் நிறுவனம் வந்து உங்களுக்கு தெரியும் 70களில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ஒரு 90களில் பீக்குக்கு போகுது. 90கள்லேருந்து அதோட சரிவை சம்பாதிக்கிறது. என்ன காரணம்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியில் போயிடுறார் ஆப்பிள் நிறுவனத்திலேருந்து. அப்போது இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ வந்து அந்த நிறுவனத்தை சரியாக வழிநடத்த முடியாதனால நிறுவனம் வந்து சரிவை சந்திக்குது, ராக் பாட்டம்க்கு போகுது. அதாவது பத்திரிகைகளில் கவர் பேஜில் என்ன வந்துடுதுன்னா ஆப்பிள் இஸ் கோயிங் டு பி பேங்க்ரப்ட் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. அப்போது வந்து திருப்பி அந்த போர்டே போயிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸை கூப்பிட்டு அந்த நிலைமையில இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இன்றைக்கி வந்து அதான் the first $1 trillion வேல்யூட் கம்பெனி வந்து ஆப்பிள் அந்த நிலைமை கொண்டு வந்தது காரணம் அவருடைய பங்களிப்பு மேம்படும்.